Budget Housing and Properties, Sai Subiksha Nagar, Walajabad. New Airport பக்கத்துல plot வாங்கலாமா? Call 7667500500. உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் பகுதிக்கு தமிழகத்திலிருந்து சிலர் புனித பயணம் மேற்கொண்டனர். தவாகாட் தவாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் இதில் சிக்கிய 30 பேரும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடப்பது ஒன்றும் தவறல்ல, அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. இந்த கருத்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல என்றார். மதுரையில் இன்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நிருபர்களிடம் பேசினார். அப்போது அவர், தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக ஆட்சிதான் மீண்டும் வரும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. தமிழகத்தில் அதிமுக திமுக இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்க முடியும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 10 மணிக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் சென்றார். திட்டமிட்டபடி ராஞ்சியிலிருந்து காணொலி வாயிலாக 6 புதிய வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஈரான் ஏவிய ராக்கெட் மூலம் புதிய ஆராய்ச்சி சேட்டலைட் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் மூலம் ஈரான் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்துவது இது 2வது முறையாகும். இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்குகிறார். 37 வயதான அஸ்வின் ஓய்வு பற்றிய பேச்சுகள் எழுந்து உள்ளன. இதுகுறித்து பேசிய அவர், ஓய்வு குறித்து தற்போதைக்கு என் மனதில் எந்த நினைப்பும் இல்லை, ஏனென்றால் இன்றைய நாளில் மட்டுமே நான் வாழ விரும்புகிறேன் என்றார்.